மான்குட்டி மாதிரி துள்ளி திரிஞ்சுக்கிட்டு இருந்த என்ன இப்படி ஆக்கிவிட்டாளே. அதெல்லாம் ஆஸ்பத்திரி பக்கமே போக மாட்டேன். ஒரு காய்ச்சல் தலைவலி கை கால் வலின்னு என்ன வந்தாலும் வீட்டுல கசாயத்தை வச்சு குடிச்சோமா வீட்டுல கிடந்தமான்னு கிடப்பேன். என்ன போய் நேற்று ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிட்டாளே இவ. எத்தே எத்தி என்னடி எதுக்கு நீலி கண்ணீர் வடிச்சிட்டு தெரியற? எத்தி இது நீலி கண்ணீர் இல்லத்தே, நிஜ கண்ணீர். நிஜ கண்ணீரா? என்ன நிஜ கண்ணீர்? இப்படி உங்களை உட்கார வச்சுட்டு நேத்தே இந்நேரம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் மாரெல்லாம் பார்க்க ஜாலியா கிளம்பிட்டு இருந்திருப்பிய. பாவம் இன்னைக்கு முடியாம உட்காந்துருக்கிறிய. எல்லாம் என்னாலதானே தே. அதான் தே பார்க்கவே ஒரே கஷ்டமா இருக்கு தே. நீ கஷ்டப்பட்டதெல்லாம் போதுமா தாயே? பேதி எடுப்பா வயிற்றுலயே தலையை வச்சு ஒரு குத்து குத்திட்டாலே. ஐயோ சாரி தே, உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கலான்னு தான் வந்தேன். ஏம்மா நீ கேட்ட வரைக்கும் போதும் எலும்பம்மா. சரிங்க தே. ஏடி எதுக்கிட்டே என் ஜீவனை இப்படி வாங்கிட்டு இருக்க? உன் மண்டையும் ஆளும் தூர போட்டி மண்டையை வச்சு வாயிலேயே சமட்டா. ஏத்தே வாய்ச்சத்தை க்ளோஸ் பண்ணுங்க தே, நாருது பல்லு விளக்கி பல வருஷம் ஆயிட்டு போல் இருக்கு. உன்னையவன் என் முறைக்கிட்ட வந்து மோந்து பார்க்க சொன்னா தூர நவுளு. என்னத்தே நீங்க மன்னிப்பு கேட்க தானே வந்தேன் உங்க காலில் விழுந்து இப்படி ஏசிரியலே. ஆமா 10 அடிக்கு வளர்ந்துருக்கா. காலில் உழுகிறேன்னு வயிற்றுல ஒரு அடி வாயில ஒரு சமட்டு. கம்மனே இருக்க மாட்டியோடி, ஏதாவது செஞ்சுக்கிட்டே தான் இருப்பியோ? நல்லதுக்கே காலம் இல்ல போல் இருக்குதே. காலில் விழுக வந்ததுக்கு என்னெல்லாம் சொல்றியே? ஏம்மா நீ ஒன்னும் உள்ளாண்டா போமா. அப்ப என்ன மன்னிச்சுட்டேன்னு சொல்லுவீங்களா? அதெல்லாம் மன்னிக்க முடியாது, கிளம்பு. நீங்க சொன்னாதான் நான் போவேன். ஏ உயிரை வாங்காதம்மா போ. ஏடி அம்மா என்னடி ஆச்சு உனக்கு? உட்ரி அம்மா. ஏத்தே உங்க காலை தொட்டு மன்னிப்பு கேட்கறதுக்கு குனிஞ்சாதான் உங்களுக்கு அடிபடுதில்ல மேலெல்லாம். அதான் உங்க காலையே தூக்கி என் கையில வச்சிருக்கேன். சொல்லுங்க தே, உங்க காலை பிடிச்சு கதறம்ல மன்னிச்சுட்டேன்னு சொல்லுங்க தே. செவத்தை விட்டு தொலைய மாட்டா போல் இருக்கே. மன்னிச்சிட்டம்மா விடு. நிஜமாவாத்தே சொல்றியே? எம்மா நிஜமாதான் விடுன்னே. நீங்க சொல்லி கேட்காம இருப்பனாத்தே. இந்தா விடுறேன். ஏ எரும கடா விடுனா காலை விட சொன்னடி. எதுக்கடி என்ன கீழே விட்டா? ஐயோ ஏத்தே தெரியாம தப்பு பண்ணிட்டேன் தே. இருங்க தே உங்க காலை பிடிச்சு மன்னிப்பு கேக்குறேன். ஒழுங்கா இங்கிருந்து ஓடி போயிரு பாத்துக்க. இன்னொரு முறை காலை பிடிக்கும் கையை பிடிக்கன்னு வந்தா அவ்வளவுதான். சரிங்க தே, நீங்க சொல்லி நான் ஓடாம இருப்பேனா? ஐயா ஆட அரகு இருக்கு. இப்பதான் எழும்பி உட்கார்ந்தேன். எப்படி சமட்டிட்டு ஓடுதா பாரு. ஆளு சத்தோல வளரணும். ஒட்டக மாதிரி வளர்ந்துட்டு காலை எப்படி வச்சு ஓடுதா பாரு கிறுக்கி. எப்பா உடம்பெல்லாம் ஒரே அசதியா இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல. பாஞ்சாலி அக்காவை ஒரு தடவை போய் பார்த்துட்டு வரணும். பாவம் அவ நேற்று எலிக்கு வச்சிருந்ததை எடுத்து அவ குடிச்சுவிட்டா. ஆஸ்பத்திரி வேற ராத்திரி போயிட்டு வந்திருக்கு. இன்னும் அவளை பார்க்க வேற போல. மங்கம்மா அக்கா செத்த நேரத்தில் வாரேன்னு சொன்னா. அவ வந்த பிறகு சேர்ந்து போகணும். ஏத்தே வாட்டி மலரு. என்னது டீ இது கையில? ஏத்தே இந்தாங்க தே, டீ போட்டு கொண்டு வந்திருக்கேன். டீயா? குடு. நான் டீ கேட்கவே இல்லையே. என்ன திடீர்னு டீ போட்டு கொண்டு வந்திருக்கா? சும்மா தான் தே, குடிங்க. மிச்சம் வைக்காம குடிச்சிருங்க. சரி டீ. இஞ்சிலாம் போட்டியா? தே உங்களுக்கு டீ போட்டாலே இஞ்சி தட்டி போட்டாதான் பிடிக்கும்னு எனக்கு தெரியாதா? இஞ்சி ஏலக்காய் எல்லாம் போட்டு அருமையா செஞ்சிருக்கேன், குடிங்க. சரிம்மாக்கா சரி. எனக்கு அடுப்புல கொஞ்சம் வேலை கிடக்கு, நான் போய் பார்க்கேன். சரிம்மா போய் பாரு. நல்ல வேலை செத்த டீயை போட்டு கொண்டு வந்தா. மங்கம்மாக்கா வர வரைக்கும் இதையாவது குடிச்சிட்டு கிடப்போம். மிச்சம் வைக்காம குடிங்க. ஆமா அவ எதுக்கு மிச்சம் வைக்காம குடிங்கன்னு சொன்னா? சும்மா சொல்லிருப்பாளா இருக்கும். இல்லையே, அவ அழுத்தி சொன்னதை பார்த்தா என்னமோ வில்லங்க இருக்கு. குடிக்கலாமா வேண்டாமா? ஆத்தாடி நமக்கு எதுக்கு வம்பு, தூக்கி தூர ஊத்திர வேண்டிதான். இந்த புசுப்பாவா கொக்கா எனக்கு யாராலையும் ஏமாத்த முடியாது டீ, ஏமாத்தவே முடியாது. சரி அவ கொடுத்த இடத்துல போய் உட்காந்துருவோம். என்னத்தையே அதுக்குள்ள குடிச்சிட்டியே? நீ தானே மருமலை சொன்ன மிச்சம் வைக்காம குடிக்க சொல்லி, அதான் குடிச்சிட்டேன். சூப்பர் தே. சந்தோஷப்படுறா. அப்ப இதுல ஏதோ இருக்கு. நான் கூட இன்னும் நீங்க குடிச்சிருக்க மாட்டேயே சேர்ந்து குடிக்கலான்னு பார்த்தேன். சரி பரவாயில்ல கொண்டாங்க. இந்த மருமலை ஏட்டி காலிங் பெல் அடிக்கி. மங்கம்மாக்கா வாரேன்னு சொன்னா. அவளாதான் இருக்குன்னு நினைக்கேன். போய் கதவு திரட்டி. சரிட்டே. ஏக்கா என்னக்கா ஆச்சு? முகத்துல சேர் அடிச்சிருக்காவ யாரோ? அதானடி மழை காலமும் கிடையாது. அப்படியே எங்கேயாவது சேர் இருந்தாலும் வண்டியில யாரும் போனா மேலதானே சேரவாரி இறப்பாவ. இது என்ன உன் தலையில இப்படி இறச்சிருக்காவ? யாரும் என் மேல சேர ஒன்னும் இறக்கல. அப்ப என்னது இது தலையில? அதைத்தான் நானும் கேட்கேன். நான் என் வேலையை பார்த்துக்கிட்டு பேசாம ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்கேன். உங்க வீட்டு ஜன்னல் வழியா யாரோ இதை என் மண்டையிலேயே ஊத்திருக்காவ. அது யாருன்னு தெரிஞ்சுட்டு நாளை ஏச்சு கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். ஆத்தாடி நம்ம தான் செஞ்சோன்னு தெரிஞ்சு கிழிச்சு போடுவாளே. நம்ம வீட்டு ஜன்னல் வழியா விழுந்ததா? ஏக்கா இது எப்ப நடந்து? இது நடந்து 2 நிமிஷம் கூட ஆகல. உங்க வீட்டுக்கு வெளியே இப்படி விழுந்த உடனே நேரம் உங்க வீட்டுக்குள்ளதான் வாரேன். மண்டையை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? கண்டது கிடையாது, ஆகாது போகாது ஊத்துற மாதிரி தெரியுதோ? ஏக்கா நான்லாம் எதுவுமே செய்யலக்கா. நீ செய்யலனா
வேற யாரு உன் புருஷன் எங்க? ஏக்கா இந்த வீட்லயே நானும் என் மாமியார் மட்டும் தான் இருக்கோம். என் புருஷன் வேலைக்கு போயிட்டாவே. அப்ப இது செஞ்சது உன் மாமியாரா தான் இருக்கும். அம்மாடி, நான் வேணும்னு ஊத்துல பார்த்துக்க. என் மருமக டீ போட்டு கொண்டு வந்தா, அதை குடிக்கலாம்னு நினைக்கும் போது அதுல ஈ விழுந்துட்டு, அதனால தூர ஊத்துவோமேன்னு ஊத்துனேன். அந்த நேரத்துல நீ நடந்து போனதை நான் சத்தியமா கவனிக்கலமாக்கா. கவனிச்சிருந்தேன்னா நான் உன் மேல இப்படி ஊத்திருப்பேனா? ஒரு ஓரமா ஊத்திருப்பேனே. ஏலவி, கஷ்டப்பட்டு நான் போட்டு தந்ததை தூர ஊத்திட்டு என்கிட்ட குடிச்சிட்டு நாடகம் வேற. உங்க மேல யாராவது இப்படி ஊத்துனா சும்மா இருப்பியலோ? நான் மட்டும் எப்படி சும்மா போகணும்னு நீங்க நினைக்கிறியே? அம்மாடி மன்னிச்சுக்கம்மா, தெரியாம பண்ணிவிட்டேன். வயசான காலத்துல என்னாலேயே ஒன்றும் முடியலம்மா. ஏதோ கண்ணு தெரியாம கவனிக்காம ஊத்திவிட்டேன். பெரிய மனசு பண்ணி இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிரு மக்களே. இன்னொரு தடவை இப்படி நடக்காம நான் பாத்துக்கிடுவேன். என்ன மன்னிச்சிருமா. சரி சரி விடுங்க, உங்களை பக்கம் பாவம் போலதான் இருக்கு. தெரியாம செஞ்சுட்டேங்கிறனால விட்டுட்டு போறேன். தெரிஞ்சு எவ்வளவு இப்படி செஞ்சிருந்தா இந்நேரம் நடக்கிற கதையே வேற. ஆமா, இனிமேல் இப்படி நடக்காம பாத்துக்கிடுங்க என்ன. சரிம்மா சரி. கோயில் கோலம் கண்டதில்லை இப்படி ஒரு சாமி, புண்ணியம் தான் செஞ்சிருக்கு தென்காசி பூமி. ஏக்கா, என் மாமியாருக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்க்கா. எதுவும் மனசுல வச்சுக்கிடாதியே. பரவாயில்ல மலரு, தெரியாம தானே செஞ்சாவே இருக்கட்டும். ஏக்கா வாங்க, சித்த மூஞ்ச கைக்கெல்லாம் கழுவிட்டு போவியலாம். வெளியே வாளியில தண்ணி இருந்துல, நான் அதுலயே சும்மா மூஞ்ச கழுவிட்டு போறேன். என்னம்மா? சரிக்கா. இவ எதுக்கு இவ்வளவு பக்கத்துல வந்து பாக்கா? ஏட்டி தூரப்போ, எனக்கு பயமா இருக்கு. ஆமா, உங்களுக்கு அப்படியே பயம் வந்துடும். எதுக்கிட்ட இப்படி என்கிட்ட போய் சொல்றிய? கொடுத்த டீயே தூக்கி தூர ஊத்திருக்கிய. இந்த அக்கா தலையில விழுந்து இந்த அக்கா வந்து இப்ப சொல்லாம இருந்தா, நான் கொடுத்தது நீங்க குடிச்சியே தானே நான் இவ்வளவு நேரம் நினைச்சுக்கிட்டு இருப்பேன். அதுல ஈ விழுந்துட்டு, ஈ விழுந்த டீயை குடிக்க முடியுமோ? எத்தே, டீல ஈ விழுந்தா என்கிட்ட சொன்னா நான் வேற ஆத்தி கொண்டு வருவோம்ல. எனக்கு தெரிஞ்சு நீங்க உண்மையை சொல்ற மாதிரி தெரியல. உண்மையை சொன்னா நீங்க எப்படி பேசுவே, போய் சொன்னா எப்படி பேசுவேன்னு எனக்கு தெரியும். டீல ஈயும் உழுகல ஒன்னும் உழுகலன்னு நினைக்கேன். சும்மா கதை விடுறிய அப்படிதானே? நம்ம இதுக்கு இவளுக்கு பயப்படணும்? நம்ம தான் மாமியார், தைரியமா பேசணும். ஆமா, நீ போட்டு தந்த டீல ஈயும் உழுகல ஒன்னும் உழுகல. நான் சும்மா தான் சொன்னேன். அதுக்கு இப்ப என்ன? எதை கஷ்டப்பட்டு போட்டு தந்திருக்கேன், இப்படி தூக்கி தூர ஊத்திருக்கிய மனசாட்சி இல்லாம. நான் ஏதாவது வேலை சொன்னாலே நீ செய்ய மாட்டா. இன்னைக்கு என்ன நான் கேட்காம செஞ்சு கொண்டு வந்திருக்கா? ஒன்னும் கிடையாது, எனக்கு டீ குடிக்கணும் போல இருந்துச்சு. நான் மட்டும் ஒத்தைக்கு ஊத்தி குடிச்சா நீங்க எனக்கு கொறி போட்டுருவீல்ல. அதான் எதுக்கு பார்க்க வச்சு அப்படி குடிக்கணும்னு உங்களுக்கு ஒரு கிளாஸ் ஆத்தி கொண்டு வந்தேன். வேற ஒன்னும் கிடையாது. பொய் சொல்லாத டீ. நான் எதுக்கிட்டே பொய் சொல்ல போறேன்? போட்டதே உங்களுக்கும் எனக்கு சேர்த்து தான் போட்டேன். உங்களுக்கு ஒரு கிளாஸ் கொடுத்துருக்கேன். நான் இனிதான் குடிக்கவே போறேன். எனக்கு கொடுக்கறதுல ஏதாவது கலந்து கொண்டு வந்திருப்பேன். கலந்து கொண்டு வந்திருப்பேனா? என்னத்தை கலந்து கொண்டு வந்திருப்பேன்? எம்மாடி, உங்க யாரையும் நம்பவே முடியாது. நேத்து தான் உன் ஃப்ரெண்டுக்காரி எங்க பாஞ்சாலி அக்காவை இப்படி ஆக்கி வச்சிருக்கா. அவ உன் ஃப்ரெண்டு தானே? அவ உனக்கு அது இதுன்னு ஏதாவது ஐடியா கொடுத்துருப்பா. அவ மாமியாருக்கு எலி மருந்தை கலந்து வச்சா. நீ என்னத்தை கலந்து கொண்டு வந்தியோ? எம்மாடி, ஏதே அவ என்ன அவ கலந்தா கொண்டு போய் கொடுத்தா? அவ கலந்து எலிக்காக வச்சிருந்ததே உங்க ஃப்ரெண்டு தான் அறிவில்லாம எடுத்து சாப்பிட்டுட்டாவ. அது மட்டும் இல்லாம நான் எதுக்கு உங்களுக்கு என்ன கலந்து தர போறேன்? நீ செஞ்சாலும் செய்வோமா? என்னடி திடீர்னு சிரிக்க? இல்லதே, இது வரைக்கும் எனக்கு இப்படி ஒரு ஐடியாவே இல்ல. ஆனா நீங்க சொன்ன பிறகு இந்த ஐடியா நல்லா இருக்கு. இப்ப வேண்டாம், இப்ப நீங்க சுதாரிச்சிருவிய. கொஞ்ச நாள் போன பிறகு நம்மளும் அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணுவோம். அவ தெரியாதனாலதான் எலி மருந்து வச்சா. மாமியார் சாப்பிடுன்னு தெரிஞ்சிருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி வச்சிருப்பா. அதுக்குள்ள நான் ஒரு உங்களுக்காக நல்ல மருந்தா கண்டுபிடிச்சு வைக்கேன். நல்ல பவர்ஃபுல்லா, சரியா? என்னாச்சுமா? உங்க வீட்டுக்குள்ள ஒரே சத்தமா கேட்டுச்சா? முத்துச்செல்வி சொன்னா? முத்துச்செல்வி சொன்னாளா? அட ஆமா, முத்துச்செல்வி கிட்ட முருங்கைக்கீரை சத்தை கேட்டிருந்தேன். அவிய வீட்டுலதான் நிக்கலாம் மரம். அவ எடுத்து வைக்கேங்கா, ஒரு 10 மணிக்கு மேல வாங்கன்னு சொன்னா பாத்துக்க. நான் சரி வாங்கினா மதியானத்துக்கு பொரியல் செஞ்சுக்கிடலாமேன்ட்டு வந்தேன். இப்ப அவதான் சொன்னா, என்னக்கா விஷயம்? நீங்க மலரெல்லாம் ஒண்ணு மண்ணாதானே சுத்துவியே, சத்த நேரத்துக்கு முன்னாடி ஒரே சத்தமா கேட்டுச்சு. அவளுக்கும் அவ மாமியாருக்கும் சண்டையா, இல்ல வீட்டுல வேற எதுவும் பிரச்சனையான்னு தெரியல அப்படின்னு கேட்டா. அப்படியம்மா அவ என்கிட்ட எதுவும் சொல்லலையே அப்படின்னு. அதான் கேட்கேன். ஏமா எதுவும் பிரச்சனையோ? அதை ஏன்க்கா கேக்கிய? என்னடி சத்தம் பலமா இருந்து அப்படி இருந்து இப்படி இருந்துன்னா அவ நீ என்ன சிரிச்சுக்கிட்டு இருக்கா? பிரச்சனை நடந்தது உண்மைதான். சத்தம் பலமா தான் கேட்டிருக்கும். எனக்கும் என் மாமியாருக்கும் கிடையாது. என் மாமியாருக்கும் சங்கீதாக்காக்கும். சங்கீதாளா? அவளுக்கும் உன் மாமியாருக்கும் என்ன பிரச்சனை? ஏக்கா, சின்ன பொண்ணு பாயாசத்துல நேற்று எலி மருந்து கலந்து வச்சுட்டால, அதை தெரியாம எடுத்துதானே அப்ப மாமியார் குடிச்சிட்டாவன்னு ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனாவ. இதுல என் மாமியாருக்கு ஒரு பயம் வந்திருக்கு. எல்லாம் கூட்டாளிவ தானே, அவ எதுவும் சொல்லி கொடுத்து நான் எதுவும் கலந்து கொடுத்துருவேணும்னு. நான் என்ன செஞ்சேன், இன்னைக்கு ஒரு நேரமா ஒரு 8:30க்கெல்லாம் சாப்பிட்டுட்டேன்னா, சரி மணி 10:30 பசிச்ச மாதிரி இருந்துச்சு. சரி என்னத்தை செய்ய, ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டு வேலையை பார்ப்போன்னு சொல்லிட்டு டீ போட்டேன். வீட்டில் இருக்கிறது நானும் என் மாமியார் மட்டும்தானே. சரி ஒத்தைக்கு என்னென்னு குடிக்கிறதுன்னு கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டேன். அது என்ன நினைச்சிருக்கு, இவ எதுவும் கலந்து கொண்டு வந்து கொடுத்துட்டா போல, நம்ம கேட்காமலே கொண்டு வந்து கொடுக்குறாளேன்னு சொல்லி குடிக்காம ஜன்னல் வழியா அந்த ஆள் இப்படி கொட்டி இருக்கு. அது சங்கீதாக்கா தலையிலேயே விழுந்துட்டு. அடக்கடவுளே, இந்த அக்கா உன் வீட்டு ஜன்னல் வழியா தான் வந்து விழுந்தது. யாரு கொட்டினது ஒழுங்கா சொல்லுங்கன்னு ஒரே சத்தம்.
பிறவிய மாமியா நான் தானே ஒத்துக்குச்சு. எதுவும் பிரச்சனைனா சும்மா விட மாட்டாளே. சும்மா விடல, நல்லா அறுப்பு கொடுக்கணும் தான் வந்திருக்காவ. ஆனா அவியலால ஏச முடியல. என் மாமியார் உடனே நம்ம நானே வயசானவ தெரியாம நீ நிக்கிறது தெரியாம கொட்டிட்டம்மா, டீல விழுந்துட்டு இருந்தாமா தூர ஊத்திட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சு அனுப்பி வச்சுட்டு. பரவாயில்ல போ, உன் மாமியார் உனக்கு நல்லா பயப்படுதே. இப்ப எங்க ஆளக்காங்களே? உங்க மாமியாரும் என் மாமியாரும் அவிய ஃப்ரெண்ட பார்க்க போயிருக்காவ. ஆஸ்பத்திரியில இருந்து வந்தாவெல்லாம் நேற்று ராத்திரி. அதான் நம்ம எல்லாம் வந்து உறங்கிட்டோமே, இப்போ உடம்பு எப்படி இருக்கு என்னன்ட்டு விசாரிக்க போயிருக்காவ. அப்படியா? போகட்டும் போகட்டும். இங்க ஒரு கூத்து நடந்த மாதிரி அங்க ஒரு கூத்து நடந்துட்டு. உங்க மாமியாருக்கும் உங்களுக்கும் சண்டையா? அட இல்ல, என் மாமியாருக்கும் என் தங்கச்சிக்கும். அப்படியா? என்னாச்சு சொல்லுதேன் கேளா. மேடம் மேடம் உங்களை தான், இங்க கொஞ்சம் வாங்களேன். என்னையா அப்ப கூப்பிட்ட? சொல்லு சொல்லு, நான் தான் மேடம். மேடம், இங்க கமலா அவங்க வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? இந்த ஊருக்குள்ளேயே என் மருமக ரெண்டாவது காரி பேரு தான் கமலா. என் மருமவளையே கேட்க இந்த பையன் தெரியலையே. ஏன் பூ கேட்கா? என்ன விஷயம்? அவங்க ஒரு பொருளை ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, அது வந்துட்டு செத்த நேரத்துக்கு முந்தி ஃபோன் பண்ணேன். நான் இங்க நிக்கிறேன்னு அடையாளம் எல்லாம் சொன்னேன். அங்கனையே நில்லு வாரேன்னு அவ. நேரம் ஆயிட்டு இருக்கு, அவ இன்னும் வரல. அதான் வீடு எங்கன்னு சொன்னீங்கன்னா நானே கொண்டு போய் கொடுத்துருவேன். ஆர்டர் பண்ணிருக்காளா? ஆர்டரு என்னப்பா ஆர்டர் பண்ணிருக்கா? அவைய ஆர்டர் பண்ணதை அடுத்த வீலுக்குள்ள சொல்லக்கூடாது. எப்ப சொல்லுப்ப, நான் என்ன பண்ண போறேன்? அட சொல்லையா. மேடம், அவங்க 3 சாரி ஆர்டர் பண்ணிருக்காங்க மேடம். பேதி எடுப்பா. சேலை ஆர்டர் பண்ணிருக்காளா? சேலை அதுவும் ஒன்றும் இல்லாம 3. என் மகன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதெல்லாம் இவ இப்படியே அடிச்சு விடுவா போல் இருக்கே. இவ இப்படியே விடப்படாது. எப்ப அவெல்லாம் இங்கல்ல, கிளம்பு. என்னங்க நீங்க இப்படி கிளம்புன்னு சொல்றீங்க? எப்பா, அவளோட மாமியா தான் நானு. அவ ஒரு பைத்தியம். இப்படிதான் நேதமும் ஏதாவது செஞ்சு விட்டுருவா. அவளுக்கு பாடு பார்க்கதே எங்களுக்கு வேலையா போயிட்டு இப்பதான் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிருக்கோம். எங்களுக்கு இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீயே கொண்டு போ. மேடம், அப்படியெல்லாம் என்னால கொண்டு போக முடியாது. கஸ்டமர் பொருளை வாங்கிட்டு அவங்க வேண்டான்னு ரிட்டர்ன் போட்டாதான் திரும்ப என்னால எடுக்க முடியும். இப்போ நான் தான் சொல்றேன்ல, அவ பைத்தியம். தெரியாம என்னமோ பண்ணிட்டு அலைவா. என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முந்தி ஃபோன் பேசும்போது கூட நல்லா தானே பேசினாங்க. எப்பா, அவ அப்படித்தான் பேசுவா. பைத்தியம் நான் பைத்தியம் தான் சொல்லிட்டு தெரியும், சொல்லாதுல. ஆமா அந்த மாதிரிதான் அவளுக்கு ஊர் இல்லாம ஏதோ பண்ணிருக்கா. இங்க எல்லாம் எங்களுக்கெல்லாம் சேலை ஒன்றும் வேண்டாம், எடுத்துட்டு போ. மேடம், அவிய நாளைக்கு பொருள் கைக்கு வரலன்னு கம்ப்ளைண்ட் பண்ணாவன்னா என் வேலைக்கு பிரச்சனை ஆயிரும். அதெல்லாம் ஒரு கம்ப்ளைண்ட்டும் பண்ண மாட்டா. பைத்தியத்துக்கு கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணவா தெரியும். எடுத்துட்டு போ தம்பி. நீங்க சொல்றீங்கன்னு எப்படி மேடம் என்னால நம்ப முடியும்? அட என்னப்பா உன்னோட காலங்காத்தால ரோதனையா போச்சு. எல்லாம் ஜெகன் இங்க வாழ. என்ன ஆச்சு? சீக்கிரம் சொல்லுங்க, நான் விளையாடணும். ஆமா, விளையாண்டு அப்படியே கோப்பை அள்ள போறான். விளையாடுறது ஒரு கோலி குண்டு, இதுக்கு அவசரமால நில்லு, பொறுமையா போய் விளையாடலாம். யார்ல நீ? அடிக்கிற வெயிலுக்கு சொட்டர் போட்டு திரியா? எங்க அம்மா தான் போட்டு விட்டாவ. ஆமா, நல்லா போட்டு விட்டா. சரி, என் வீட்டுல உள்ள ஆளுகள் எல்லாம் உனக்கு தெரியும்ல நல்லா? தெரியுமே. நீங்க, சரசத்தை, சத்யாக்கா, ஸ்வேதாக்கா. எல்லாம் நிறுத்து நிறுத்து, தெரியுமான்னு தான் கேட்டேன். உடனே பயிரெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்காத. கமலா எனக்கு யாரு சொல்லு? அவைய உங்களுக்கு சின்ன மருமக. கேட்டுக்கிட்டியாப்பா? அவ என் மருமக தான். என்ன சின்ன பையன் சொல்றது எப்படிங்க நான் நம்ப முடியும்? ஐயா, குழந்தையும் தெய்வமும் ஒன்று. ஐயோ, அதெல்லாம் சரிதாங்க. உங்க மருமகளாவே இருக்கட்டும். செத்த நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட நல்லா தானே பேசினாங்க. அட என்ன, நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன் அவ ஒரு பைத்தியம்னு, நீ கேட்கவே மாட்டேக்க. பைத்தியமா? இந்த ஆச்சி எப்படி போய் சொல்லுது பாரு, லூஸ் ஆச்சி. எடுத்துட்டு போன்னு சொல்றோம்ல. என்ன இந்த அம்மா இப்படி பேசிக்கிட்டு இருக்கு? பொருளை கொடுக்கவே விட மாட்டேக்கு. எடுத்துட்டு போங்குதே. சரி மேடம், நீங்க சொல்றதை நம்பிதான் நான் எடுத்துட்டு போறேன். நாளைக்கு எதுவும் பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்க தான் பாத்துக்கிடணும். அதெல்லாம் ஒண்ணும் வராது போ. நீ இன்னும் போலையால? நீங்க தானே நிக்க சொன்னீங்க. என்னாச்சு தே, இங்க நின்னுட்டு இருக்கிய? நான் நிக்கதெல்லாம் இருக்கட்டும், நீ எதுக்கு இந்த பக்கம் வந்தா? அது ஒண்ணும் இல்ல தே, நான் ஒரு 3 புடவை ஆர்டர் பண்ணியிருந்தேன். அந்த பையன் இங்கனதான் எங்கேயும் நிக்கேன்னு சொன்னான். பாதி தூரம் வந்த பிறகுதான் போனை வேற வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன்னு நினைவு வந்துச்சு. போன் பண்ணா அந்த பையன் அதுக்கு தானே பண்ணுவான்னு திரும்ப எடுக்க போனேன். ஆனா போனும் ஒன்றும் வரல, ஆளையும் ஒன்றும் காங்கல. நீங்க யாரையும் பாத்தீங்களா? என் மகன் கஷ்டப்பட்டு உழைச்சு கொட்டுவான். ஆனா நீ இப்படி உன் இஷ்டத்துக்கு ஆர்டர் பண்ணி வாங்குற. ஏண்டி, எப்ப பாரு இந்த பிங்க் கலர் புடவையை தான் கட்டிட்டு திரியிறா. உனக்கு புடவை வேற, அதுவும் 3 வேற. ஐயோ அத்தா, அது ஆஃபர்ல வந்தது. 3 புடவை 600 ரூபா தான், அதனாலதான் வாங்கினேன். நல்லா வாங்கினப்போ. ஐயோ அதை விடுங்க, இப்ப அந்த பையனை பாத்தீங்களா இல்லையா? நான்லாம் ஒருத்தனையும் பார்க்கல. ஏத்தே, அந்த புடவை வந்தோன்னே உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குதே. சர்ப்ரைஸா? என்னடி என்னமோ சொல்றேன், எனக்கு ஒன்றும் விளங்கல. ஏத்தே, அந்த 3 புடவையும் நான் ஆர்டர் பண்ணதே உங்களுக்காக தான். என்னடி சொல்றேன், எனக்காகவா? ஆமாத்தே, கம்மி விலையா இருந்து பார்க்கவும் நல்லா இருந்து. எடுத்து தந்தா நீங்க கொஞ்சம் உடுத்துக்கிடுவீல்ல, அதான் எடுத்தேன். இந்த பிறகுதான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். எப்படி அந்த தம்பி இங்கதான் எங்கேயாவது பக்கத்துல நிப்பான், நான் வாங்கி உங்க கையிலேயே தரேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு பார்க்கலாம். ஐயோ, எனக்குன்னு தெரியாம நான் வேற அந்த பையனை அப்படி இப்படின்னு சொல்லி அனுப்பிலாம் விட்டுட்டேன். திரும்பி வருவானா?
போயிருந்தா ஊர் எல்லை தாண்டி இருக்க மாட்டான், போய் பிடிச்சிடலாமா? இவகிட்ட என்னன்னு சொல்லிட்டு போவே? அத்தே, என்னல ஜெகன் விளையாடலையா? இங்க நின்று நாங்க பேசுறத பாத்துக்கிட்டு இருக்கேன். ஆச்சி தான் இங்க கூப்பிட்டாவ, அதான் வந்தேன். நீங்க எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணாலும் அந்த அண்ணன் வரமாட்டாவ. ஏன் மக்களே எப்படி சொல்ல? ஏன்னா போய் விளையாடு போ. இருங்க ஆச்சி, ஏன்னா ஆச்சி தான் அவையில போக சொல்லிட்டாவ. போக சொன்னாவளா? புரியலையே. என் மருமகளுக்கு பைத்தியம் பிடிச்சிட்டு அவ இப்படிதான் ஏதாவது பண்ணுவா, எங்களுக்கு ஒரு புடவையும் வேண்டாம், நீ எடுத்துட்டு போன்னு சொன்னாவ. பயபுள்ள கோர்த்து விட்டுட்டேடா, கோர்த்து விட்டுட்டே. இதுக்குதான் சின்ன பையன் சவகாசம் ஆகவே ஆகாது. எது? எனக்கு பைத்தியம் பிடிச்சிட்டுன்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டாவளா? என்ன தேவையெல்லாம்? அது வந்து அவன் ஏதோ வளர்றான், டீ போய் சொல்லுதான். நான் ஒன்றும் அப்படி தெரியலையே. எத்தே, குழந்தையும் தெய்வமும் ஒன்று, குழந்தை போய் சொல்லாது. தடி, நம்ம போட்ட பிட்ட நமக்கே போட்டா. என்ன பார்க்க உங்களுக்கு பைத்தியக்காரி மாதிரி தெரியுதா? பாவம், ஒரே புடவையை தான் நீங்களும் உடுத்துட்டு இருக்கிய. கம்மி விலையா இருந்தாலும் பார்க்க அழகழகா இருக்கேன்னு வாங்கினா நீங்க எனக்கே பைத்தியக்காரி பட்டம் தந்திருக்கிய. இனி உங்களுக்கு ஏதாவது நான் வாங்கி கொடுத்துருவேன். ஐயோ, நான் தெரியாம பண்ணிட்டு மக்கா. அந்த பையனை எப்படியாவது கூப்பிட்டு வாங்கி கொடுட்டி. நீங்க தானே அனுப்புனீங்க, வேணும்னா நீங்களே போய் வாங்குங்க. ஆளப்பார், எல்லாம் இந்த சில்வண்டுனால வந்தது. இங்க நடந்தது பத்தி அவகிட்ட ஒண்ணு சொல்ல சொன்னாவளோ? எங்க அம்மா உண்மைதான் பேசணும்னு சொல்லி கொடுத்தாவ. நல்லா சொல்லி கொடுத்தா, ஓடல. சரி, இவனால மருமகிட்ட மாட்டவும் செஞ்சுட்டேன். என் வாயால எனக்கு வர வேண்டிய 3 புடவையும் அனுப்பி விட்டேன். சீ, எப்படி கதைன்னு பாத்துக்க. நம்ம மாமியா மாதிரிதான் நமக்கு நல்ல என்டர்டைன்மெண்டா இருக்குப்பா. அவையே இல்லைன்னா நமக்கும் பொழுது போகாது போல் இருக்கு. என்ன ஏதாவது புரியாம இப்படி பண்ணிக்கிட்டு சிரிப்பு காட்டிட்டு கிடக்காவ போங்க. அதுவும் சரிதான். அவையே இல்லைன்னா நமக்கும் போர் அடிச்சு போயிரும். அதுவும் சரிதான். இப்ப முப்பேரும் தேவியும் சேர்ந்து அங்க போயிருக்காவ. அங்க என்ன கூத்து செய்ய போறாவளோ தெரியல. சரி சரி, என்ன செஞ்சாலும் காதுக்கு செய்தி வந்துடும், தெரிஞ்சுக்கிட வேண்டியதான். அது சரி. சரி வாங்கக்கா, நான் ஒரு கிறுக்கி. வந்தவங்களை உட்கார கூட சொல்லாம நான் பேசாம நின்று கதை பேசிக்கிட்டு இருக்கேன். வாங்க உட்காருங்க. காபி, டீ, ஜூஸ் ஏதாவது போட்டு தரட்டாக்கா? ஐயா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமக்கா. அவ சொன்னதும் கீரையை கூட வாங்கல. சரி வச்சிருமா, நான் என்னன்னு பார்த்துட்டு வரேன்னு ஓடி வந்தேன். நான் கீரையை வாங்கிட்டு நேரமா போய் ஆஞ்சாதான் மத்தியாலத்துக்குள்ள நான் சமையல் ரெடி பண்ண முடியும். சரிம்மா, வாரேன். சரிக்கா. ஏக்கா, புஷ்பா, வாங்க வாங்க. இருங்க, சேர் எடுத்து போடுறேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாக்கா, நீ எப்படி இருக்க என்னன்னு பார்த்துட்டு போறதுக்கு தான் வந்தோம். சரிடி, அதுக்குன்னு நின்றுட்டேவா இருப்பியே? ஐயா, பரவாயில்ல பாஞ்சாலி, இப்போ உடம்புக்கு தேவலையா? தேவலக்கா, நல்லா தான் இருக்கேன். உன் மருமக எங்கக்கா? துணி காய போட்டுருக்கு, வீட்டுக்கு பிறத்தால தான் நிக்கா. துணி தான் காய போட்டுக்கிட்டு இருப்பான்னு நினைக்கேன். அப்படியா? சரி சரி சரி, இருங்க, சேர் எடுத்து போடுறேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், வேற வீடா? நம்ம வீடு தான், சும்மா கீழே உட்காருவோம். எட்டி, இப்ப நானும் கீழே உட்காடுறேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாக்கா. ஆமாண்டி, உனக்கு தான் உடம்பு முடியல, நீ அதில் உட்காந்துக்க, நாங்கள் சும்மா கீழே உட்காந்துக்குவோம். சரிக்கா. இருங்க, நான் என் மருமகளை வர சொல்லி ஏதாவது காப்பி தண்ணி போட்டு தர சொல்றேன். ஐயோ ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஆமா ஆமா, அதெல்லாம் வேண்டாம். ஏன், என்னாச்சு? எதுக்கு இப்படி சொல்றிய? அம்மாடி, நேற்று நடந்த விஷயத்துல இருந்து உன் மருமகிட்ட பச்சை தண்ணி கூட வாங்கி கொடுக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டோம்ப்பா. ஆமா, என்னத்தையும் கலந்து வச்சுக்கிட்டான்னா போச்சு. அது ஒரு கூறுகட்ட சிரிக்குதான். ஏக்கா, இப்ப நீ நல்லா தானே இருக்க? ஏன்டி, நான் நல்லா தான் இருக்கேன். எதுக்கு திரும்ப திரும்ப அதையே கேட்டுட்டு கிடக்கா? பாஞ்சாலி, என்னாச்சுக்கா? என்ன ஏன் வினோதமா பாக்குறிய? இல்லக்கா, நாய் கடிச்சவளுக்கு மருத்துவம் பார்க்காம அப்படியே விட்டுட்டா நாய் என்னெல்லாம் பண்ணுதோ அந்த மாதிரியே மாறிடுவாவன்னு கேள்விப்பட்டிருக்கோம். சரி, உனக்கு எலி கடிக்கல, இருந்தாலும் எலியை கொல்றதுக்கான மருந்து தானே நீ சாப்பிட்ட. அப்ப நீ எலி மாதிரி நடந்துக்கிடுவியோன்னு நினைச்சோம். எலி மாதிரி நடந்துக்கிடுவனா? ஏ புஷ்பா, என்ன பேசிக்கிட்டு இருக்க லூஸ் மாதிரி? நான் தான் நேற்று ராத்திரியே ஆஸ்பத்திரி போயிட்டு வந்துட்டேனே. ஆஸ்பத்திரி போனாதான், இருந்தாலும் ராத்திரி நேரம் பத்தியா டாக்டர் தூக்க கலக்கத்தில் உனக்கு சரியா மருந்து கொடுத்தாரோ என்னமோ ஏதோன்னு தான் பார்த்தோம். அதெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், நல்லா தான் மருந்து கொடுத்தாரு, ஊசி போட்டாரு. அப்போ நீ எலி மாதிரி எதுவும் பண்ண மாட்டியோ? எலி மாதிரி என்னக்கா பண்ணணும்? இல்லடி, எனக்கு ஒருத்தி சொன்னாபத்துக்கு அந்த மாதிரி எலி கடிச்சா எலி மருந்து குடிச்சா எலி மாதிரியே பண்ணுவாவேன்னு அதான் பார்த்தேன். நாங்கள் கூட வீட்டுக்கு வெளியே நிற்கும் போது நீ வீட்டுக்குள்ளே அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டே இருப்ப, துருன்னு நினச்சோம். நீ அமைதியாக உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு தான் பிறகு சரின்னு உள்ளே வந்தோம். என்ன விட்டா எலினே முடிவு பண்ணிடுவா போல் இருக்கு. கோச்சுக்கிடாதக்கா. ஆமாட்டி, கோச்சுக்கிடாத. அவ சொன்னா அதான் அப்படி கேட்டேன். சரி சரி விடுங்க. சாப்பிட்டியா? காலையத்துக்கு சாப்பிட்டாச்சு, நீ மதியானம் இனிமேதாக்கா. என்னக்கா இது? ஏதோ பூனை கத்துற மாதிரி சத்தம் கேட்குது. பூனை வளர்க்கியா என்ன? ஏட்டி, இங்க கத்துற மாதிரி இல்ல, கொஞ்சம் தள்ளி தான் கத்துது. ரோட்ல எதுவும் போகுது போல. அப்படியா? சரி சரிக்கா.
பாஞ்சாலி பாஞ்சாலி என்னாச்சு? எதுக்கு இப்படி அதிர்ச்சி அடைஞ்சு உட்காந்துருக்க? பூனை பூனை. ஆமா பூனைதான். ஐயோ பூனையை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. என்னடி இது மின்னல் வேகத்துல ஓடி போயிட்டா? அதான்க்கா எனக்கு ஒண்ணும் புரியல. என்னடி எலி மாதிரி மாறலன்னா? ஆனா எலி தானே பூனைக்கு பயப்படும். இவ பயந்தடிச்சு ஓடுறா. இப்ப பாஞ்சாலி அக்கா இனிமேல் எலியக்காவா?